புதிய நேயர்களுக்கு அன்பான வணக்கம். உள்ளங்கையில் உலகம். நம்ம வந்து இன்ஜினியரிங் அப்படிங்கிற அந்த பொறியியல் இல்லாம உலகமே இயங்காது அப்படிங்கிற அளவுக்கு அதனுடைய தேவை அதிகரித்திருக்கு. இன்றைய நமது நிகழ்ச்சியில கேட் சென்டருடைய டெக்னிக்கல் ஹெட் அண்ட் ஜெனரல் மேனேஜர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் கேட் சென்டர் பற்றியும் அந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்காக கேட் சென்டர் என்ன மாதிரியான பயிற்சிகளையும் வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுக்குதுங்கிறத பற்றியும் பேச போறாரு. நிகழ்ச்சிக்கு முதல்ல அவரை நம்ம வரவேற்போம். வெல்கம் சார். முதல்ல இந்த கேட் சென்டருடைய அந்த ஒரு அறிமுகமாகவும் அதனுடைய வளர்ச்சி பற்றியும் ஒரு அறிமுகமாக கொடுங்களேன். கேட் சென்டர் பார்த்தீங்கன்னா இந்த இயர் 1988 மார்ச் மாதம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க அதாவது மோர் தேன் 500+ செட்டர்ஸ் இந்தியாவில் இருக்குது. 20+ கண்ட்ரீஸில் எங்களுக்கு உலகம் முழுக்க எங்களுக்கு இன்னைக்கு இந்த ட்ரைனிங் சென்டர் பரவி இருக்கு ஃபுல்லாக. இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இன்னைக்கு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், டிப்ளமா, ஐடிஐ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் பயிற்சிகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், கம்ப்யூட்டர் பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கோம். இப்போது கேட் சென்டர் இன்னைக்கு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட் சென்டர்லேயே நாங்கள் வந்து மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்களோட நாங்கள் புதுசாக சில கம்பெனிஸ் பிராண்ட்ஸ் உருவாக்கியிருக்கோம். அதில் வந்து லைவ் வயர் அப்படின்ற ஒரு பிராண்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ப்ளஸ் அதுலேயே நாங்கள் வந்து இப்போது நெட்வொர்க்கிங் ரிலேட்டட் கோர்சஸ்லாம் நாங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம். அதுலேயும் சினர்ஜி அப்படின்ற ஒரு இன்னொரு பிராண்ட், அதில் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் கோர்சஸ்லாம் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அப்புறம் வி ஹாவ் பிளேஸ்மெண்ட் வேர்ல்டு வைட். அதில் வந்து மாணவருக்கு பிளேஸ்மெண்ட்ஸ், வேலைவாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குற ஒரு PWW அப்படின்னு எங்களோட பிளேஸ்மெண்ட் வேர்ல்டு வைட் அப்படின்ற ஒரு இது மூலியமாக நாங்கள் அவங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, ஒரு அசுர வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இன்ஜினியரிங் துறையை பொறுத்த வரைக்கும். மற்ற நாடுகள் கூட போட்டி போடுற அளவுக்கு நம்மளுடைய மாணவர்களும், நம்முடைய இந்திய மாணவர்களும் அதற்கு ஈடு இணை இல்லாமல் நல்ல கொடுத்துட்டு இருக்காங்க. அதற்கு வந்து வெறும் அந்த கிராஜுவேஷன் மட்டுமே போராது. இந்த மாதிரியான கேட் சென்டர் மற்ற சப்போர்ட், வெளியிலிருந்து ஒரு பிரைவேட் சப்போர்ட் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் தேவைப்படுது. அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய கேட்ஸ் இதனுடைய வளர்ச்சி வந்து ஒரு மிகப்பெரிய இதாக நம்ம சொல்லலாம், முத்தாய்ப்பாக சொல்லலாம். சார், இப்போ முதல்ல இன்ஜினியரிங்ல என்ன மாதிரியான இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கா இல்லை இப்போ +2 முடிச்ச உடனே இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணும் பொழுதே வந்து இந்த உங்கள் கோர்ஸ் படிக்கலாமா? எந்த நேரங்களில் உங்களை வந்து அவங்க வந்து அப்ரோச் பண்ணணும், அந்த ஸ்டூடெண்ட், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் குறிப்பா? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்களுக்கு அவேர்னஸ் அதிகமாகவே நிறைய இருக்குது இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு +2 படிக்கும் போதே நான் இன்ஜினியரிங் என்ன துறை எடுக்கணும், நான் மெக்கானிக்கல் எடுக்கணுமா, சிவில் எடுக்கணுமா, நீங்கள் நிறைய மாணவர்கள் வந்து முன்னாடியே வந்து அவங்க டெஃபினட்டாக நான் இந்த படிப்பு தான் படிக்க போகிறேன், இன்ஜினியரிங்கில் இதுதான் எடுக்க போகிறேன் அப்படின்னு ரொம்ப தெளிவாகவே இருக்காங்க நிறைய மாணவர்கள். இப்போது நான் ஒரு லாஸ்ட் வீக் ஒரு மாணவர்களை பார்த்து பேசும்போது கூட, +2 முடித்த மாணவர்களை பேசும்போது ரொம்ப அவங்க கேரியரில் நான் என்ன படிக்கணும், அடுத்தது நான் என்னவா ஆகணும் அப்படின்றதுல ரொம்ப கிளியர் கட்டாக இருக்காங்க. ப்ரீ பிளான் நிஜமாவே. ஸோ இன்னைக்கு அவங்க வந்து +2லேருந்தே அவங்க கோர்சஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு. ஸோ அதுக்காகவே நாங்கள் வந்து எங்களோட இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் கேட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் நான் வந்து 24 hours ஒரு ஃப்ரீ கேட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நாங்கள் +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இப்போ நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம் இதில். ஸோ +2 பசங்க முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங் படிக்க போகும்போது நார்மலாக சில சப்ஜெக்ட்ஸ், அதாவது மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிலாம் வந்து இது அவங்களுக்கு இன்ஜினியரிங்லேயும் வரும். ஃபஸ்ட் இயரில் அவங்களுக்கு காமனாக வரும். அதாவது 10th, 11th, 12thலேருந்து இன்ஜினியரிங் ஃபஸ்ட் இயர் வரும்போது இந்த சப்ஜெக்ட்ஸும் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். பட் இதில் புதுசாக ஒரு சப்ஜெக்ட்ஸ் அவங்க படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் அப்படின்றது. அதாவது நம்ம டிராயிங் சொல்லுவோம். ஸோ இந்த இன்ஜினியரிங்கில் வந்து டெக்னிக்கல் டிராயிங்னு சொல்லுவாங்க. இந்த டெக்னிக்கல் டிராயிங்க்கு வந்து அவங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு புது விதமான ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். அதை வந்து நிறைய மாணவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் இன்ஜினியரிங்கில் வந்து அதை வந்து அவங்க வந்து படிக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஒரு புது கான்செப்ட். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிலாம் அவங்க 10th, 11th, 12thலேருந்தே படிச்சிருப்பாங்க, என்ன வரும்னு ஒரு கண்டினியூட்டி இருக்கும். பட் டெக்னிக்கல் டிராயிங் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் வந்து இப்போது +2 முடித்த மாணவர்களுக்கு நாங்கள் வந்து ஒரு பேசிக்ஸ், இந்த கேடு விஷயத்தை நாங்கள் வந்து இங்கே நீங்கள் +2லேயே நீங்கள் இந்த லீவ், இந்த வெக்கேஷன் லீவ்லேயே அவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம்.
காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் இந்த டெக்னிக்கல் டிராயிங், இன்ஜினியரிங், கிராஃபிக்ஸ் சப்ஜெக்டை பற்றி, அப்புறம் அது கேட் ரிலேட்டடாக என்ன பண்ணுவாங்க அப்படின்றத நாங்கள் முன்னாடியே சொல்லிடுறோம். சார் இப்போ இது நீங்கள் இதை கொஞ்சம் இன்னொருத்தர சொல்லுங்கள். இந்த உங்களுடைய எல்லா பிரான்ச்சஸ்லையும் போயிட்டு ஸ்டூடெண்ட் டேரெக்டாக இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாமா அந்த ட்ரைனிங்காக? தாராளமாக எல்லாம் இந்தியா ஃபுல்லாக எங்கே போனாலும் இந்த 24 hours ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்றது அப்ரோச் பண்ணால் அவங்களுக்கு இது ப்ரொவைட் பண்ணுவீங்க. ஏன்னா டிராயிங் வந்து லாங்குவேஜ் ஃபார் இன்ஜினியர்ஸ், அதுதான் வந்து எந்த இன்ஜினியரிங் துறை எடுத்தாலுமே நீங்கள் டிராயிங் இல்லாமல் எந்த துறையிலுமே நீங்கள் வந்து ஒரு விஷயத்த பண்ணவே முடியாது, ஒரு வேலையை செய்ய முடியாது. சிவில் எடுத்தாலும் சரி, அதில் நம்மளுக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் டிராயிங் தேவைப்படும். நம்ம வீட்டில் என்ன சொல்லுவோம், ஒரு பிளான் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிளான் டிராயிங் இல்லைன்னா நம்மளால போயிட்டு அடுத்து வீடு கட்ட முடியாது, டிசைன் பார்க்க முடியாது, எதுவுமே சொல்லலாம். நீங்க ஒரு ப்ளூ பிரிண்ட் டிராயிங் வேணும்பாங்க டாக்குமெண்டேஷனுக்காக. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட சிஎம்டிலே இன்னைக்கு ப்ளூ பிரிண்ட் டிராயிங் இருந்தால் தான் நம்மளால வந்து அப்ரூவல் வாங்க முடியும் எதுவுமே. ஸோ மெக்கானிக்கல் துறையிலையும் சரி, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு நீங்க போறீங்க அப்படின்னா டிராயிங் இருந்தால் தான் நீங்க மேனுஃபேக்சரிங் பார்ட்ஸே ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆட்டோமொபைல், ஏரோஸ்பேஸ், இது எந்த துறையில எடுத்தாலுமே சரி. ஆர்கிடெக்சர் கூட இன்னைக்கு வந்து ஆர்கிடெக்சர் பயங்கரமா பெரிய லெவல்ல இன்னைக்கு growth வளர்ந்துட்டு இருக்கு. அவங்களுக்குமே இன்னைக்கு வந்து சில விதமான டெக்னிக்கல் டிராயிங்ஸ் தேவைப்படுது. ஸோ அந்த டெக்னிக்கல் டிராயிங்ஸ் இல்லாம எந்த ஃபீல்டுமே நம்மளால இன்னைக்கு இன்ஜினியரிங் துறையில நம்ம சர்வை பண்ண முடியாது. ஸோ இந்த டிராயிங் வந்து ரொம்ப ஃபண்டமெண்டலா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு இன்ஜினியருக்கு. ஸோ அதை வந்து எங்க கேட் சென்டர்ல வந்து இது பேசிக்கா நாங்க +2 படிக்கிற மாணவர்கள்லேருந்தே நாங்க ஸ்டார்ட் பண்றோம். ஸோ +2 முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த கோர்சஸ் வந்து டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங், ஐடிஐ, இன்னைக்கு மற்ற துறையை சேர்ந்தவங்க கூட இந்த கோர்சஸை படிக்கிறதுக்காக வராங்க. அதாவது ஒரு பிஎஸ்சி முடிச்சு இப்போ பிஎஸ்சியில் நான் பிஎஸ்சி முடிச்சிருக்கேன். பட் நான் சிவில் இண்டஸ்ட்ரி, சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் நான் வந்து ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் இதை பற்றி கேடை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வர மாணவர்கள் கூட அவங்க வந்து இந்த கோர்சஸை படிச்சுக்கிறாங்க. ரைட். ஏன்னா அவங்க ஃபர்தராக அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் நாலேஜ் எக்யூப் பண்ணுறதுக்கும் ஒரு ஈடுபாட்டோட வர்றாங்க. இதனுடைய தேவையினுடைய அவசியம் கருதி வராங்க சொல்லலாம். நிச்சயமா சார். இப்போ இன்ஜினியரிங் நம்ம சொல்லிட்டு வரோம், குறிப்பாக இதில் நம்ம மற்ற பற்றியும் பேசுவோம். இந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குற இந்த கோர்சஸ் வந்து என்ன பீரியட், என்ன மாதிரி சர்டிஃபிகேட்ஸ், அந்த என்ன மாதிரியான டெக்னிக்கலாக சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது எவ்வளோ காலங்கள், எவ்வளோ அந்த ஃபீஸ் கிரைட்டீரியா, அது மாதிரி கொஞ்சம் ஒரு அறிமுகம் மாதிரி கொடுங்களேன். ஆக்சுவலாக கேட் சென்டரில் வந்து நாங்கள் சொன்ன மாதிரி மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இந்த கோர்சஸ்க்குலாம் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்டு வரோம். ஸோ அடிப்படையாக நாங்கள் ஃபண்டமெண்டல் பேசிக் கோர்ஸ் அப்படின்றது வந்து ஆட்டோ கேட் அப்படின்ற நாங்கள் சொல்கிறோம். ஆட்டோ கேட் அதோட பேசிக் கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 64 மணி நேரம், 64 hours. அதை 32 மணி நேரம் தியரி செஷன், 32 மணி நேரம் ப்ராக்டிக்கல் செஷனாக நாங்கள் லேப் செஷனாக பசங்களுக்கு வழங்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் ஆரம்பிச்சு இன்னைக்கு நாங்கள் இதில் கோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் மோர் தென் 100 கோர்ஸ் காம்பினேஷன்ஸ் எங்ககிட்ட இருக்கு. இதுல வந்து இதுக்கு அடுத்தபடியாக டிராஃப்டிங் அப்படின்றத நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆட்டோ கேட். இதுக்கு அடுத்தபடியாக போற கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா 3D மாடலிங். அதுல வந்து ஒரு 3D ப்ராடக்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்றது. இப்போ மெக்கானிக்கலா இருக்கட்டும், நம்மளால வந்து ஒரு காம்பனண்ட்டை நான் பார்க்கணும், ஒரு டிசைன் பண்ணணும், ஒரு காரே ஒன்று டிசைன் பண்ணணும், ஒரு பைக்கோட காம்பனண்ட் ஒன்று டிசைன் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு அதை வந்து 3D மாடல்ல எப்படி கிரியேட் பண்றது, சாஃப்ட்வேர் மூலியமா எப்படி கிரியேட் பண்றது அப்படின்ற விஷயத்த வந்து அவங்க வந்து இந்த 3D மாடலிங் சாஃப்ட்வேர்ல அவங்க சொல்லி தருவாங்க. இதுக்கு அடுத்தது ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல வந்து ஆன்சிஸ் ரிலேட்டட் சாஃப்ட்வேர். அதுல வந்து ஒரு ப்ராடக்ட் 3D மாடலிங் பண்றோம் அப்படின்னா அந்த ப்ராடக்டோட வேலிடேஷன் எப்படி இருக்கும், அந்த ப்ராடக்ட் எங்க ஃபெயில் ஆகும், எப்போ ஃபெயில் ஆகும், இதெல்லாம். இதே மாதிரி சிவில்லையும் உங்களுக்கு இருக்கு. ஒரு ஒருத்தர் காத்திருக்காங்க. நேர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கேட் சென்டர் பற்றிய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அண்ட் +2 முடிச்ச ஸ்டூடெண்ட் என்னென்ன கோர்சஸ் இருக்கு அதை பற்றின உங்களுக்கு சார் வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. ஹி இஸ் எ டெக்னிக்கல் ஹெட் அண்ட் ஜெனரல் மேனேஜர் அண்ட் இந்த கேட் சென்டர் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சவர். பொன்னான நேரம், உங்களுடைய கேள்விகளை சுருக்கமாகவும் சார்கிட்ட கேட்கலாம். ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க. வெல்கம், வணக்கம், பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க. லட்சுமிபதி, சென்னையில இருந்து. வெல்கம் சார், சொல்லுங்க. சார் இருக்காரு. இந்த கேட் கோர்சஸ் பத்தி ஏதாவது தகவல் வேணுமா சார்? நான் வந்து இப்போ டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு. சொல்லுங்க. ஆமா சார், சொல்லுங்க பேசுங்க சார். ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் செம் எழுதி டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்களா? என்ன படிச்சிட்டு இருந்தீங்க சொன்னீங்க லட்சுமிபதி? கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பண்ணிட்டீங்க, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்களா நீங்க? ஹலோ, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர். சரி. நீங்க இப்ப டிவியை பார்க்காதீங்க சார், தொலைபேசி வழியாவே பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. உங்களுக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு வேணும், டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்க. ஓகே ரைட். என்ன கேட்ல என்ன மாதிரி கோர்ஸ் இருக்குன்னு சார் சொல்லுவார் இப்போ.
ஓகே, இவர் சொன்னார் இப்போ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன்னு சொன்னார். இப்போ படிப்புன்றது பேசிக், அவங்க சர்டிஃபிகேட் ஒரு டிகிரியாவது தேவைப்படும் இன்னைக்கு. இது வந்து சப்போர்ட்டிங் கோர்சஸ் நாங்கள் கொடுக்கறது எல்லாமே இந்த டிகிரிக்கு சப்போர்ட்டிங்கான ட்ரைனிங் கொடுத்துட்டு வரோம். இப்போ எங்கள் கேட் சென்டரில் நாங்கள் சொன்னிருந்தோம் லைவ் வயர் அப்படின்ற ஒரு பிராண்டில். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் ரிலேட்டட் கோர்சஸ் இன்னைக்கு வந்து நம்ம வந்து சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவோம், C++, ஜாவா அப்படின்ற மாதிரி கோர்சஸ் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்டு வரோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ப்ளஸ் இதுலேயே இப்போ இன்னைக்கு வரக்கூடிய அசுர வளர்ச்சியில் வரக்கூடியது வந்து இந்த நெட்வொர்க்கிங் செக்யூரிட்டி, டேட்டா செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்னைக்கு டிஜிட்டல் முறையில் மாறிட்டு வருது. அப்போ அது வந்து இந்த சர்வர்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கும், டேட்டா செக்யூரிட்டியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். ஸோ இதுக்கான கோர்சஸ் பயிற்சிகள் நாங்கள் இந்த லைவ் வயர் அப்படின்ற ஒரு பிராண்டில் நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ நெட்வொர்க்கிங் ரிலேட்டட் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாருன்னு நினைச்சாருன்னா இவர் எந்த கேட் சென்டரில் வேணாலும் அப்ரோச் பண்ணிட்டு சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் படிக்கலாம். அவருக்கு நான் லட்சுமிபதிக்கு சொல்லுவேன், டெஃபினட்டாக ஒரு பேசிக்கா ஒரு கோர்ஸ் முடிக்கணும், ஒரு அண்டர் கிராஜுவேஷன் அந்த கோர்ஸ் முடிக்கணும். அதுக்கான சப்போர்ட்டிங் தான் இது இந்த கோர்ஸ் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ். இது பெஸ்ட் அட்வைஸா எடுத்துக்கங்க லட்சுமிபதி. உங்களுக்கு தொடர்ந்து நீங்க படிச்சுட்டு இந்த சப்போர்ட் கோர்ஸா எடுத்துக்க சொல்றாரு சார். உங்களுடைய கேட் சென்டருடைய பிரான்ச் உங்களை நீங்க வசிக்கிற பகுதியில் இருக்கும், எல்லா பகுதியிலும் அந்த கேட் சென்டர் நீங்க அங்க பிரான்ச்சஸ் போய் அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரா கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ ஏற்கனவே பேசிட்டு வந்தோம், அந்த பேசிக் இதை பத்தி பேசிட்டு வந்தோம், அந்த பிளானிங், அந்த மெயினான டிராஃப்டிங் பத்தி பேசிட்டு வந்தோம். அதனுடைய தொடர்ச்சியா தகவல் சொல்லுங்க. இப்போ நம்ம மெக்கானிக்கலை பத்தி நான் பேசிட்டு வந்தேன். ஸோ இது போனால் இப்போ கேட் சென்டர் வந்து நான் சொல்லியிருந்தேன் 1988 ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டரில் போய் நீங்கள் ஒரு ஆட்டோ கேட் டிராயிங் பண்ண முடியும் அப்படின்னா எல்லாருமே ஆச்சரியமாக தான் ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க. ஸோ சொல்லலாம் கேட் சென்டர் மோர் தென் 25 years ஒரு ட்ரைனிங் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு விஷன், ஒரு லாங் டேர்ம் விஷன் இல்லாமல் எந்த ட்ரைனிங் இண்டஸ்ட்ரியுமே இவ்வளோ நாள் போக முடியாது. ஸோ வி ஹேட் அ வெரி லாங் டேர்ம் விஷன் ஆக்சுவலாக. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அதான் சொன்னேன் 1988 ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டரில் நீங்கள் ஒரு ஆட்டோ கேட் டிராயிங், அப்போல்லாம் மேனுவலாக டிராஃப்டிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு சார்ட் பேப்பர் இருக்கும், அதில் போய் அவங்க உட்காந்து அந்த ஒரு டிராயிங் டெக்னிக்கல் டிராயிங்ஸ்லாம் போடுறது. ஸோ கம்ப்யூட்டரே அப்போ புதுசு. ஸோ அந்த கம்ப்யூட்டரில் போய் அவங்க டெக்னிக்கல் அந்த டிராயிங் பண்ணுறதுன்றது ரொம்ப புதிய விஷயமா இருந்தது. ஸோ நாங்கள் அப்போ போய் ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் அப்போ தான் நாங்கள் பெனிட்ரேட் பண்ணி நாங்கள் மார்க்கெட்டில் சொல்லிட்டு இருந்தோம். இண்டஸ்ட்ரிக்கெலாம் நாங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சது இண்டஸ்ட்ரிக்கு தான் ஃபர்ஸ்ட். ஸோ இண்டஸ்ட்ரிக்கு ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து எங்களோட இதை வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நாங்கள் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அதே மாதிரியே 2000 வந்து பார்க்கும்போது 3D மாடலிங் அப்படின்றது வந்து இந்தியாவில் வந்து அதிகபட்சமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க சாஃப்ட்வேர்ஸ். அப்போ பொள்ளாச்சிலேருந்து ஒரு நேர் காத்துட்டு இருக்காரு, நம்ம அவருக்கு அவருடைய கேள்வியை கேட்கலாம். வணக்கம் சார். சார் பேசுங்க. ஹலோ, இணைப்புல இருக்கீங்க? ஹலோ, வணக்கம் சார், இணைப்புல இருக்கீங்க, நீங்க பேசுங்க. கேக்குது, பேசுங்க. டிவியை பார்க்காதீங்க சார், தொலைபேசியிலே பேசுங்க. இப்ப பார்த்தோம்னா நான் வந்து மெக்கானிக்கல் படிச்சிட்டேன் சார். சொல்லுங்க அரவிந்த். நம்ம வந்து ஆட்டோ கேட் கிரியோ அந்த மாதிரில கத்துக்கிறோம். சொல்லுங்க. அந்த ஃபீல்ட்லயே தான் நம்ம ஜாபுக்கு போக முடியுமா, வேற ஏதாவது ஃபீல்டு நமக்கு தெரியுமா சார்? ஓகே, அரவிந்தர் ஒரு ஆட்டோமொபைல் கம்ப்ளீட் பண்ணிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் படிச்சிருக்கோம். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கல் படிச்சிட்டு இருக்கீங்க. ஆட்டோ கார்ட் பண்ணிருக்கீங்களா நீங்க? ஆமா, பண்ணி ஆட்டோ கேட் கிரியா ரெண்டுமே எனக்கு தெரியும் சார். ரெண்டுமே தெரியும். சரி, அதுல தான் போகணுமா இல்ல வேற எதுல சூஸ் பண்ணிக்கலாம்னு கேக்குறீங்க? சார் கத்துக்கணுமா, இந்த ஃபீல்டே போதுமா அப்படின்னு டீடைல்ஸ் கேக்குறேன். ஓகே ஓகே, மெக்கானிக்கல். ஓகே, நீங்க டிவியை பாருங்க அரவிந்த், ஐயா தகவல் கொடுப்பாரு. ஓகே, அவர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ன்றது ஒரு ஜெனரல் துறை. ஸோ அதுல வந்து நீங்க எந்த ஃபீல்ட்ல வேணாலும் போகலாம். ஆட்டோமொபைல் இருக்கலாம், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கலாம். ஸோ எந்த துறையில வேணாலும் போகலாம் இவங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட்டிங் சாஃப்ட்வேர் ஒரு சாஃப்ட்வேர் சொல்லியிருந்தார், ஆட்டோ கேட் அண்ட் கிரியோன்னு சொல்லியிருந்தார். ஸோ இது வந்து ஒரு டிராஃப்டிங் அண்ட் மாடலிங் சாஃப்ட்வேர். ஸோ இந்த ரெண்டு சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் அதிகபட்சமாக யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் ஒரு டொமைன் ரிலேட்டடாக நிறைய இடத்துல இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இவரோட சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில், டிசைனில், ஆட்டோமொபைல் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்லையும் இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலையும் போகலாம், இல்லைனா ஆட்டோமொபைல் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் அந்த கம்பெனிஸ்லையும் இவங்களுக்கு வந்து நிறைய விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, இவங்களுக்கு டெஃபினட்டாக இருக்கு. இது அதாவது ஸ்கில் அப்கிரேடேஷன் சொல்லுவோம் சார். ஸோ எந்த ஒரு கோர்ஸுமே வந்து நம்ம இவ்வளோ படிக்கணும் அப்படின்றது நம்ம நினைக்கிறது. இப்போ இதுக்கு மேல நான் இது ஃபர்தரா அப்கிரேட் பண்ணணும், இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா, இப்போ இன்னும் ஒரு இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு 2 சாஃப்ட்வேர் தெரியும் அப்படின்னா என்னால வந்து ஒரு கம்பெனி 2 கம்பெனி என்னால அப்ரோச் பண்ண முடியுது. இதே எனக்கு ஒரு 4 சாஃப்ட்வேர் தெரியும், இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒரு 4 சாஃப்ட்வேர் தெரியும், மல்டிபிள் ஸ்கில்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு வந்து ஒரு மல்டி ஸ்கில்டு பர்சன் அப்படின்னு இருந்தீங்கன்னா
உங்களுக்கு அந்த பர்டிகுலர் கம்பெனில வேலை வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நீங்க அப்ளை பண்ண போற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக அப்ளை பண்ண போற கம்பெனிஸ் உங்களுக்கு நிறைய இருக்கும். ஸோ இதுக்கு மேல வரதா ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் வேணும்னா ஒரு 3D மாடலிங் சாஃப்ட்வேர் இவர் அப்டேட் பண்ணிக்கலாம். பண்ணாங்கன்னா இவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் ஓப்பன் அப் ஆகும் நிறைய. குட், தேங்க்யூ ஸோ மச். அடுத்து ஒரு நேயர் சரண்யான்னு திருச்சியிலேருந்து ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் சரண்யா. ஹலோ, வணக்கம் சரண்யா, சொல்லுங்க உங்க கேள்வியை சொல்லுங்க. சார் வணக்கம் சார். நான் வந்து ஆட்டோகேட்ல ஆர்சிசி டீடைலிங் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்கு, ஸ்ட்ரக்சரல் டீடைலிங் இன் ஆட்டோகேட். அது சென்னையில எங்க ட்ரெயின் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, இன்னைக்கு அவர் சொல்லுவாரா சார்? சொல்றாரு கேளுங்க. அவங்க சரண்யா அவங்க வந்து ஆர்சிசி டீடைலிங் அப்படின்ற ஒரு கோர்ஸை பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்து ஆட்டோகேட் ஃபர்ஸ்ட் பேசிக்காக கம்ப்ளீட் பண்ணிட்டு இது வந்து இப்போ இட்ஸ் அ வெரி ஒரு நியூலி லான்ச்ட் ஒரு கோர்ஸ் அப்ளிகேஷன். இது வந்து எங்க கேட் சென்டர், எங்க சென்னையில் இருக்கிற எல்லா கேட் சென்டர்லையுமே இந்த கோர்சஸை நாங்கள் ட்ரெயின் பண்ணிட்டு வரோம் ஸ்டூடெண்ட்ஸுக்காக. ஸோ இந்த ஆர்சிசி டீடைலிங் அப்படின்ற கோர்ஸ் வந்து ரொம்ப யூனிக் சிவில் இன்ஜினியரிங் பசங்களுக்காக இந்த டீடைலிங், அந்த ஆர்சிசி சம்பந்தப்பட்ட டீடைலிங் ரிலேட்டட் கோர்சஸ் இது. ஸோ இதுக்கான கேட் சென்டர் எந்த சென்னையில் இருக்கிற எந்த கேட் சென்டரில் போனாலும் இந்த ஆர்சிசி டீடைலிங் கோர்ஸ் அவங்களுக்கு எடுக்கிறாங்க. சரண்யா, உங்க கேட் சென்டர்ல போய் நீங்க அப்ரோச் பண்ணுங்க. சென்னை பிரான்ச் அங்க நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா அந்த நீங்க கேட்குற அந்த கோர்ஸ் எடுக்கிறாங்க, பயன்படுத்திக்கங்க. அதுக்கு காலம் எவ்வளவு? இதோட கோர்ஸ் டியூரேஷன் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் மினிமம் உங்களுக்கு வந்து ஒரு 24 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும், இன்க்ளூடிங் தியரி பிராக்டிகல். ஓகே, ஃபைன். இது ஸ்பெசிஃபிக்கா இன்ஜினியரிங்ல இந்த ட்ரேட் எடுத்தவங்க தான் பண்ணணுமா இல்ல எனி ட்ரேட் அது மாதிரி இருக்காது? இது வந்து மெயினா சிவில் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க இந்த கோர்சஸ் ஸ்பெசிஃபிக்கா பண்ணுவாங்க. ஓகே ஓகே, ஸ்பெசிஃபிக்கா அவங்களுக்கு மட்டுமே இது வந்து பயனுள்ள கோர்சஸ். ரைட் சார். இப்போ இதுல இருந்து என்னோட கேள்வி, இப்போ ஒவ்வொரு ட்ரேடுக்கும் ஏத்த மாதிரியான ஸ்பெஷல் கோர்சஸ் நீங்க ப்ரொவைட் பண்றீங்களா உங்க கேட்ல? ஆமா சார். அதை பத்தின ஒரு சொல்லுங்களேன். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் வந்து பல டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டிருக்கு. மெக்கானிக்கல் சொல்லலாம், ஆட்டோமொபைல், ஏரோஸ்பேஸ், அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த கோர்சஸ் எல்லாருமே நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நாங்கள் ட்ரெயின் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஆட்டோமோட்டிவ் டிசைன் அப்படின்னு மாஸ்டர் டிப்ளமா இன் ஆட்டோமோட்டிவ் டிசைன் அப்படின்ற ஒரு கோர்ஸ் எங்ககிட்ட நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ட்ரெயின் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக நாங்கள் டிராஃப்டிங்கில் ஆரம்பிச்சு, அப்புறமா மாடலிங், அதுக்கப்புறமா அனாலிசிஸ், அதுக்கப்புறமா வந்து அவங்க இதுலேயே வந்து இப்போ இண்டஸ்ட்ரியில் நாங்கள் சொல்லிட்டு இருக்க லேட்டஸ்ட் இந்த 3D பிரிண்டிங் சொல்லுவோம், ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங், 3D பிரிண்டிங் டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரி இந்த கோர்சஸ் எல்லாமே அவங்களுக்கு இந்த ஆட்டோமோட்டிவ் டிசைனில் வரக்கூடிய கோர்சஸாக இருக்கும். இதே மாதிரி ஏரோநாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வரவங்க மாஸ்டர் டிப்ளமா இன் ஏரோநாட்டிக்கல் டிசைன் அப்படின்ற ஒரு கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸை அவங்க எடுத்து அவங்க அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இப்போ இதில் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு மெக்கட்ரானிக்ஸ் பசங்க யாராவது வராங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கும் நான் சொன்ன மாதிரி எங்களோட லைவ்வேரில் வந்து நாங்கள் VLSI, எம்பெடட் சிஸ்டம்ஸ், மேட்லேப், ஆர்கேட் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட கோர்சஸும் நாங்கள் டீச் பண்ணிட்டு வரோம் ஸ்டூடெண்ட்ஸுக்காக. ஸோ இது பிளஸ் 3D மாடலிங் கோர்சஸ் படிச்சாங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஆட்டோமேஷன் டிசைனிங் ரிலேட்டட் கோர்சஸ்க்கும், ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன் ரிலேட்டட் கோர்சஸ்க்குலாம் அவங்க இந்த படித்த ஸ்கில்ஸை இதில் அப்ளை பண்ணிக்கலாம் அவங்க. ஓகே சார், ஃபைன். ஒரு அடுத்த நேர் வந்துட்டாங்க, சென்னையிலேருந்து வள்ளின்னு ஒரு நேர். வணக்கம் அம்மா, சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் வள்ளி அம்மா, சொல்லுங்க. நான் எங்க பையன் தினேஷ்குமார்னு கேட்டரிங் தான் படிச்சுக்கிறேன். சரிங்க, என்ன படிச்சிருக்காரு இதுல? கேட்டரிங்ல கேக் இந்த இதெல்லாம் செய்யறது தான் படிச்சுக்கிறான். இல்ல கேட் சென்டர்ல படிச்சிருக்காரா? என்ன படிச்சிருக்காருங்கம்மா? ஆமா, அது தெரியல. சரியா கேட்டரிங் தான் சொன்னா, கேட்டரிங் தான் படிச்சு. கேட்டரிங்கா? கேட்டரிங். ஓகே, நம்ம இன்னைக்கு கேட் சென்டர் பத்தி பேசிட்டு இருக்கோம், இன்ஜினியரிங் சம்பந்தமானது. உங்க பையன் இன்ஜினியரிங் எதுவும் படிச்சிருக்காரா? இல்லையா? சரிங்கம்மா, நன்றிம்மா, அழைப்புக்கு மிக்க நன்றி. நன்றி. இன்னைக்கு கேட் சென்டர் பத்தி குறிப்பா இன்ஜினியரிங் மாணவர்களுக்காக அந்த நிகழ்ச்சி பேசிட்டு இருக்கோம். அவங்களுக்கு வந்து அந்த நம்பர் கீழே இருக்கு இல்லையா, அந்த நம்பரை குறிச்சுக்கிட்டு நீங்க கால் பண்ணலாம் சார். இப்போ நீங்க அந்த ட்ரேட் சொன்னோம். இப்போ அடுத்து இந்த கேள்வி, இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வாஸ்டா இருக்கு. அப்படி இருக்கும்போது அதுக்கு இது ஒரு காரணமா சொல்லலாமா? அந்த சப்போர்ட் கோர்சஸ்லயோ டெக்னிக்கலாவோ அவங்க ஸ்ட்ராங்கா இல்லாதனால தான் அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குன்னு சொல்லலாமா? ஆமா, இன்னைக்கு டெஃபினட்டா இண்டஸ்ட்ரியில போய் ஒரு சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 20% ஆஃப் கிராஜுவேட்ஸ் தான் ஒன்லி எம்ப்ளாயபிள் பை த இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த துறையில நீங்க வந்து இன்ஜினியரிங்ல வந்து நீங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அவங்களுக்கு இது ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நிறைய கிராஜுவேட்ஸ் வந்து நிறைய பேர் அன்எம்ப்ளாயபிளா இருக்காங்க அப்படின்னா அவங்க அதுக்கான முயற்சிகள், இந்த பயிற்சிகள் எடுத்திருக்கணும். பயிற்சிகள் சர்டிஃபிகேட்டுக்காக மட்டும் எடுத்தா பார்த்தாது, அதை வந்து எங்கேயாவது ஒரு ப்ராஜெக்ட்ல அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ அது வந்து அவங்க வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரியிலேயே போய் பார்த்தீங்கன்னா அவங்க 3 விஷயம் எதிர்பார்ப்பாங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்,
முதல் விஷயம். Okay. ரெண்டாவது டிராயிங் ரீடிங் ஸ்கில்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஒரு மாடலை நம்ம கொடுத்துட்டாங்க அது அப்படின்னா அந்த டிராயிங்கை ரீட் பண்ண வேண்டியிருக்கும் அவங்களுக்கு. 3D மாடலாக மாற்றணும்னா அந்த டெக்னிக்கல் டிராயிங்கை அதான் சொன்னேன், அவங்க ஃபர்ஸ்ட் இயரில் படிக்கிற இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் அப்படின்ற கோர்ஸை வந்து அவங்க வந்து அந்த ஸ்கில்ஸை வந்து அதில் அவங்க யூஸ் பண்ணணும். மூணாவதான விஷயம் அதுக்கப்புறம் அனாலிசிஸ், ப்ராடக்டோட வேலிடேஷன் சொல்லுவோம். ஒரு இன்ஜினியராக அவங்களோட டெக்னிக்கல் படித்த அந்த சப்ஜெக்ட் டெக்னிக்கல் படித்த விஷயத்த ஆன்சர்ஸ் மாதிரி ஒரு அனாலிசிஸ் சாஃப்ட்வேர் மாதிரி வந்து அனாலிசிஸ் பண்ணி அவங்க கொடுக்க தெரியணும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இது எல்லாம் அவங்க பயிற்சி ப்ராப்பராக எடுத்துட்டு ப்ராஜெக்ட் ஏதாவது பேஸ் பண்ணி செஞ்சு அவங்களுக்கான இது அப்ளை பண்ணும்போது ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஜாபுக்காக அப்ளை பண்ணும்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு டெஃபினட்டாக இருக்கும். சார் இப்போ சம்மர் வெக்கேஷன் வருது, இந்த +2 முடிச்சுட்டு வெயிட் பண்ணுறாங்க. இப்போ ஒன்லி இந்த அட்மிஷன் அதெல்லாம் இப்போ இந்த ஜூனில் ஆரம்பிக்கும், மே எண்ட்லேயே ஆரம்பிச்சிடும். இந்த இடைப்பட்ட காலத்தில் அவங்க வந்து இப்போ +2 முடிச்சவங்களா இருக்கலாம், இல்லை ஏற்கனவே டிகிரி படிச்சுட்டு செமஸ்டர் எழுதிட்டு வெயிட் பண்ணுறவங்களா இருக்கலாம். இவங்களுக்கு எல்லாமும் இந்த சம்மரில் என்ன மாதிரியான கோர்சஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, என்ன மாதிரியான ட்ரைனிங் ஆஃபர் பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ நான் சொன்ன மாதிரி +2 பசங்க முடிச்ச பசங்களுக்கு வந்து நான் பிளான் கேட் நெக்ஸ்ட் அப்படின்ற கோர்ஸ் ப்ரோக்ராம் சொல்லியிருக்கேன். இது 24 hours கோர்ஸ் டியூரேஷன் ப்ரோக்ராம். ஸோ இது வந்து +2 முடிச்ச மாணவர்கள் வந்து இந்த கோர்ஸ் ப்ரோக்ராமை அட்டன் பண்ணிக்கலாம். உங்க எல்லா பிரான்ச்சஸ் எல்லா சைமல்டேனியஸ் எஸ் இது பண்ணிக்கலாம். அவங்க நியர்பை ஹவுஸ்ல போயிட்டு அவங்க இருந்தாங்கன்னா வச்சாங்கன்னா போய் அப்ரோச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதே மாதிரியே வந்து இப்போ முடிச்ச மாணவர்கள் இப்போ செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு அவங்க மாணவர்கள் வந்து இன்ஜினியரிங் படிச்ச மாணவர்கள் வந்து இந்த கோர்சஸ் எங்ககிட்ட அவங்களோட லீவ் டைம்ல இன்டென்சிவ் கோர்சஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது 1 day ஃபுல்லாக அவங்க கேட் சென்டரில் ஸ்பெண்ட் பண்ணி தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் கோர்சஸ் அட்டன் பண்ணி தே ஹாவ் டு கம்ப்ளீட் இட். ஸோ அந்த மாதிரியும் சில மாணவர்கள் படிக்கிறாங்க. அவங்களோட லீவுக்கு ஊருக்கு போகாமல் சென்டருக்கு வந்து டெடிகேட்டடாக ஒரு 1 month கோர்ஸாக ஃபுல்லாக இங்கே சென்டர்லேயே இருந்து படிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியும் அவங்க வந்து இந்த சம்மர் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்க அந்த சம்மர் டைமில் பயன்படுத்திக்கலாம். மாணவர்கள் இந்த தகவல் தெரிஞ்ச மாணவர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கலாம். நீங்கள் வந்து டைம் இருக்கும்போது இந்த கேட் சென்டர் அன்னைக்கு உங்களுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் ஐயா சார் சொல்லுவார், அதை குறிச்சிட்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க நர்மதா சென்னையிலேருந்து. வணக்கம், சொல்லுங்க நர்மதா. வணக்கம் நர்மதா, சொல்லுங்க. பேசுங்கம்மா. வணக்கம் சார். ஹலோ. டிவியை பார்க்காதீங்கம்மா, ஃபோன் மூலமாவே பேசுங்க. இல்லைங்க சார், டிவி பார்க்கல. சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். என் தம்பி +2 முடிச்சிருக்கான். அவன் என்ன படிக்கலாம், படிச்ச உடனே வேலை கிடைக்குமா, அது கேக்குதா? இல்ல, அது ஒரு பொதுவா கேள்வி முன் வைக்கிறீங்க. இது வந்து கேட் சென்டர் பத்தி இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட சப்போர்ட் பண்றதுக்கான அது என்ன இன்ஜினியரிங் படிச்சா உடனே வேலை கிடைக்கும் அது மாதிரி. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா உங்க அருகாமையில் உள்ள கேட் சென்டர்ல நீங்க போயிட்டு அந்த சார் ஒரு ட்ரைனிங் நடத்துறாங்க, ஃப்ரீ ட்ரைனிங் நடத்துறாங்க, அதுல போய் கலந்துக்கோங்க. அந்த உங்க தம்பிக்கு பிடிச்சிருந்தாருன்னா அவர் அந்த துறையை தேர்ந்தெடுத்துக்கலாம். இன்ஜினியரிங் அவங்க வந்து சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் படிச்சா எந்த துறை இன்னைக்கு எல்லாருமே தான், நம்ம இன்னைக்கு டாக்டர் கிட்ட போனா எனக்கு உடனே சரியாயிடணும் அப்படின்னு தான் இருக்கு. ஸோ இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்கும், எந்த துறையில படிச்சாலும் வேலை கிடைக்கும். அவங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றத முதல்ல பார்க்கணும். சரி, ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு லேட்டஸ்டா நம்ம வந்து ஏரோஸ்பேஸ் பார்க் ஓபன் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க இங்க ஒரகடம் பிளான்ட் கிட்ட. ஸோ ஏரோநாட்டிக்கல் பார்க் சென்னையில் பிளான்ட் வரப்போகுது. ஆல்ரெடி நம்ம வந்து டெட்ராய்ட் ஆஃப் சென்னை அப்படின்னு சொல்றது வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோட டெட்ராய்ட் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்றது வந்து நம்ம சென்னை தான் சொல்றோம். ஸோ இங்கே அவ்வளோ இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் இருக்கு. மோர் தேன் 4 ஐடி பார்க்ஸ் இங்கே சென்னையில் இருக்கு. இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் நிறைய இருக்கு. ஸோ இங்கே வளர்ச்சி அதிகம். ஆக்சுவலாக மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது சென்னையில் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஹப்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கலாக இருக்கட்டும், ஸோ இவங்களுக்கு நிறைய ஸ்கோப்ஸ் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு சிவில் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா இதுக்கான இன்னைக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் growth அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இங்கே நிறைய வளர்ச்சிகள் நிறைய பயங்கரமாக போயிட்டு இருக்கு இன்னைக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க முக்கியமாக ஒரே விஷயம் என்னன்னா அவங்கள படித்த விஷயம், அவங்க படித்த இன்ஜினியரிங்கில் படித்த ஏதாவது ஒரு 2-3 சப்ஜெக்ட்ல அவங்க ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக இருக்கணும். அவங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன அப்படின்றத சூஸ் பண்ணி அதில் அவங்க ரொம்ப நல்லா 100% ரொம்ப தரவாக இருக்கணும். ப்ளஸ் இவங்க நாங்கள் சொன்ன இந்த சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ், AutoCAD ஒரு 3D மாடலிங், அனாலிசிஸ், இதில் எது அவங்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்றத ஏதாவது ஒரு 2-3 சாஃப்ட்வேரில் அவங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னா இதை வச்சுட்டு அவங்க ஓனாக செல்ஃபாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ண முடியும். இன்னைக்கு எதான் சொன்னேன், இன்ஜினியரிங் வந்து துறையை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ப்ரொஃபஷன் சொல்கிறோம். ஸோ நீங்க போய் ஒருத்தர்கிட்ட போய் வேலைக்கு போகணுன்றது அவசியம் மட்டும் கிடையாது. நீங்களா போனா ஒரு கம்பெனி கூட நீங்க ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு போயிடலாம். இன்னைக்கு இப்போ உங்களுக்கான ஒரு அந்த டிசைனுக்கான ஒரு சொல்யூஷன் உங்களால ஒரு கன்சல்டண்டா கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா இன்னைக்கு நிறைய மாணவர்கள் நிறைய விஷயத்துல சாதிக்கிறாங்க பயங்கரமா.
சரியா? ஸோ இதுக்கு இந்த கோர்சஸ் வந்து அவங்களுக்கான கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். ஸோ தே கேன் பிகம் ஈவன் ஆண்டர்பிரனர்ஸ். ஸோ தே கேன் பி டிசைன் கன்சல்டன்ட். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். நிச்சயம். நீங்க இந்த இண்டஸ்ட்ரி சொல்லும்போது இண்டஸ்ட்ரியோட என்ன டே டு டே நீங்க சொல்றீங்க, அந்த அட்வான்ஸ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கு டே டு டே. நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளை தயார்படுத்திக்கணும், அந்த தகுதிப்படுத்திக்கணுங்கிறதையும் நீங்க சொல்றீங்க. அதே மாதிரி உங்க கேட் சென்டர்லையும் நீங்க 25 இயர்ஸ்க்கு முன்னாடியே இருந்த கோர்சஸ் அண்ட் அதோட அப்டேஷன் என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் நீங்க பண்றீங்க? அண்ட் இப்போ ஒரு லேட்டஸ்ட் கோர்ஸ் சொன்னீங்க, ஒரு நேர் கேட்டாங்க அந்த கோர்ஸ் ஆனால் நீங்க உடனே ப்ரொவைட் பண்றீங்க, நீங்க அது தெரிஞ்சது. இது மாதிரி வேற என்னென்ன கோர்சஸ்? ஆக்சுவலாக கேட் சென்டரில் வந்து நாங்கள் வந்து கோர்ஸ் வந்து அப்டேஷன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுதான் ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸ். அதான் பயனியர்ஸ்னு சொல்கிறது. அதெல்லாம் நான் சொன்ன மாதிரி இந்த 2000 வந்து இயர் 2000 3D மாடலிங் கோர்சஸ் வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங் 3D பிரிண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இன்னைக்கு பயோ இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்தீங்கன்னா பயோ மெக்கானிக்கல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ப்ரோஸ்தெட்டிக்ஸ் லெக்ஸ் டிசைன் பண்ணுறது, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த 3D பிரிண்டிங் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி மெடிக்கலில் வந்து இந்த அடுத்த அசுர வளர்ச்சி வந்து இந்த லைனில் போக போகிறது. 3D பிரிண்டிங் டெக்னாலஜி, ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு கோர்சஸ் நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். 3D பிரிண்டிங் கோர்சஸ் நாங்கள் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறோம். அதாவது பண்ண 3D மாடலை நீங்கள் டைரெக்டாகவே அந்த மிஷினில் கொண்டு போய் 3D பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்க கையிலேயே அந்த 3D மாடல் கையிலேயே இருக்கும். இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில அந்த அளவுக்கு இன்னைக்கு ரெக்குயர்மெண்ட் கேட்கறாங்க. இன்னைக்கு கம்பெனிக்கு போனீங்க அப்படின்னா, நான் இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட்டை டிசைன் பண்றேன் அப்படின்னா, எனக்கு முதல் நாளே நீங்க அந்த ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணி எனக்கு இன்னைக்கு கையில் நாளைக்கு பார்க்கணும் என் ப்ராடக்ட்டை. ஸோ அப்படி அந்த அளவுக்கு அவங்க வந்து ஃபாஸ்டா இருக்காங்க இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில. ஸோ அப்போ நம்ம அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ நான் பண்ண டிசைன், நான் இன்னைக்கு ஒரு சாஃப்ட்வேர்ல ஒரு கம்ப்யூட்டர்ல இன்னைக்கு டிசைன் பண்றேன் அப்படின்னா, நாளைக்கு அதை 3D பிரிண்ட் பண்ணி கையில என்னோட இண்டஸ்ட்ரி பீப்புள் கையில காமிச்சிடலாம். இதுதான் உங்க மாடல், இப்படிதான் இருக்கும் அப்படின்றது. ஸோ இதுக்கான 3D பிரிண்டிங் கோர்சஸ் நாங்கள் டீச் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி சிவில் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்டீரியர் டிசைன், எக்ஸ்டீரியர் டிசைனுக்கான ப்ராடக்ட்ஸு, இப்போ லேட்டஸ்ட்டாக BIM அப்படின்னு சொல்லுவோம், பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி RCC டீடைலிங், குவான்டிட்டி டேக் ஆஃப், இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் நாங்கள் வந்து எங்களுக்கு ரெகுலராக நாங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். இண்டஸ்ட்ரி நீடுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட கரிக்குலம்ல இருக்கிற எங்க கோர்சஸும் அப்டேட் ஆயிட்டே இருக்கும். 100% அந்த அப்டேஷன். ஓகே, ஒரு நேர் வத்தலகுண்டுல இருந்து ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க, வேளாங்கண்ணின்னு ஒரு நேர். வணக்கம், சொல்லுங்க, பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. என் மையன் வந்து போன வருஷம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க சார். முடிச்சிருக்காரு, ஓகே. இந்த 6 மாசம் கழிச்சு ட்ரைனிங்க்கு அப்ளை பண்ணிருந்தேன், நெட்ல போட்டு வச்சிருந்தேன். அது ட்ரைனிங் மெட்ராஸ்ல வர சொல்லியிருந்தாங்க. சரிங்க. இப்ப போய் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. ஆனா சர்டிபிகேட் குடுக்கறப்ப அவங்க கம்பெனில வேலைக்கு இது பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. இல்ல அவங்களா பண்ணுவாங்களா, நம்மளா ட்ரை பண்ணுமாங்க சார்? ஓகே, என்ன ட்ரைனிங் சொல்றீங்க? புரியல, என்ன ட்ரைனிங்? 6 மாசம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் முடிச்சிருக்காங்க சார். ஓகே, முடிச்சிருக்காருமா. இப்ப ட்ரைனிங்னு சொல்றீங்க இல்லையா, அது எங்க? மெட்ராஸ்ல தான் சார் போட்டுருக்காங்க. சரி. ஆக்சுவலா அவங்க வந்து 45 நாள் ட்ரைனிங் போயிருக்காப்ல. ஓகே, நான் 40 நாள் மேபி அவங்க சொல்றது வந்து இந்த இன்டர்ன்ஷிப்ஸா இருக்கலாம், இல்ல அப்ரெண்டிஸ் கைண்ட் ஆஃப் ஜாப் ஏதாவது இருக்கலாம் கம்பெனில இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நீங்க இண்டஸ்ட்ரின்னு எடுத்தீங்கன்னா சொன்ன மாதிரி இவங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு நாங்கள் கேட் சென்டர்ல வந்து லாஸ்ட் ஒரு 2 months 3 months முன்னாடி 1000 jobs in 100 days அப்படின்ற நாங்கள் ஒரு தீம்ல நாங்கள் ஒரு எங்களோட கேட்குவஸ்ட் டீம்ல பண்ணியிருந்தோம். ஸோ இந்த கேட்குவஸ்ட்ல அட்டன் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, மாணவர்களுக்கு நாங்கள் வந்து ஜாப்ஸ் இது பண்ணியிருந்தோம், கேரண்டி பண்ணியிருந்தோம். அதாவது இந்த எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ற பசங்களுக்கு 1000 ஜாப்ஸ் ப்ரொவைட் பண்ற மாதிரி எங்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த தீம் பேஸில் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதில் செலக்ட் பண்ணி இப்போ மாணவர்களுக்கு எங்கள் கிட்ட கோர்ஸ் முடித்த மாணவர்களுக்கு எங்கள் சென்டர்லேயே நாங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாங்கள் கிரியேட் பண்ணியும் கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் PWW பிளேஸ்மெண்ட் வேர்ல்ட் வைட் அப்படின்ற எங்களோட இன்னொரு ஒரு இளைய பிரான்ச், இன்னொரு பிராண்டில் நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால் நீங்கள் போயிட்டு எங்களோட வெப்சைட்டில் போய் உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு கேட் சென்டர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு யூனிக் ஐடி நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த ஐடி நம்பரை வச்சுட்டு நீங்கள் அந்த PWW பிளேஸ்மெண்ட் செல்லில் போயிட்டு உங்களோட ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அது மட்டும் இல்லாமல் மாணவருக்கு ஆன பயிற்சிகள், எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம், ESDPன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து ஒரு மாணவர் வந்து நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், நாங்கள் வந்து பிளேஸ்மெண்ட் 100% எங்களால் கேரண்டி பண்ண முடியாது, யாராலையுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்கான பயிற்சிகளை நாங்கள் கொடுக்க முடியும். ஸோ நாங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் மட்டும் இல்லாமல் ரெஸ்யூம் நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி பில்ட் பண்ண வேண்டியிருக்கும் ரெஸ்யூமை அப்படின்ற விஷயம், அதே மாதிரி இன்டர்வியூ நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும்,
என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூ இருக்குது, அது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், எப்படி பேசணும் இன்டர்வியூவில், உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் என்ன மாதிரி இருக்கணும், உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்கணும், இது எல்லாமே நாங்கள் பேசிக்காக ஒரு இந்த ESDP ப்ரோக்ராமில் நாங்கள் இப்போ ரீசெண்டாக ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணோம் ESDPயில். இப்போ இதை வந்து நாங்கள் ரெகுலராகவே பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ எங்களோட மாணவர்களுக்கு. ஸோ எங்களோட கேட் சென்டரை பொறுத்த வரைக்கும் எங்களோட தீம் இதுதான், எவ்ரி இன்ஜினியர் ஷுட் பி அன் எம்ப்ளாயபிள் திங்கிங் இன்ஜினியர். ஸோ அதுக்கான முயற்சிகள் தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு ரைட். அப்கோர்ஸ் சார், இப்போ அயல் நாடுகளில் இப்போ அங்கே உள்ள அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ், அங்கே உள்ள டெக்னிக்கல் சப்போர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரியான தேவைகளை உங்கள் கேட் சென்டர் கொடுக்குதா? டெஃபினட்டாக சார். ஆக்சுவலாக பேசிக்காக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம மோடி மேக் இன் இந்தியா அப்படின்ற தீம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மேக் இன் இந்தியா தீம்ல தான் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா அதுதான் போயிட்டு இருக்கு, அதுதான் போயிட்டு இருக்கு, அந்த லெவல் தான் போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நெட்வொர்க் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஃபுல்லாவே டிஜிட்டலா மாறிட்டு வருது. நெட்வொர்க் செக்யூரிட்டி அப்படின்றத பத்தி, எத்திக்கல் ஹேக்கிங் பத்தி இன்னைக்கு பேசிருந்தோம். இன்னைக்கு நிறைய இண்டஸ்ட்ரி வெயிட் பண்றாங்க. மேரின்னு ஒரு நேரம் அவங்கள்ட்ட கேட்டலாம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம்மா, இணைப்புல இருக்கீங்க? சொல்லுங்க சார். என் பையன் வந்து இன்ஜினியரிங் இப்ப லாஸ்ட் செமஸ்டர் எழுதிட்டு இருக்காங்க சார். சரிங்கம்மா, என்ன கோர்ஸ் படிக்கிறாரு? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஓகேம்மா. அது வந்து அதுவே அவனுக்கு அதுல படிக்க இன்ட்ரெஸ்டே இல்ல, நாங்களா சேர்த்து படிக்கிறான். ஓகே. மேல என்ன வேற என்ன படிச்சா வேல்யூ, இந்த மெக்கட்ரானிக்ஸ் அது படிக்கலாங்களா, இல்ல இந்த மாதிரி இதோட முடிச்சுட்டா அவனுக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இனிமேல் இல்ல இதோட இருந்தா வேலை கிடைக்குமா, இல்ல வேற என்ன படிக்கலாம்னு சொல்லுங்க சார். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லையா? ஆமா ஆமா சார். நிகழ்ச்சி ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டு வந்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அப்ப ஐயா சொல்லுவாரு தகவல் கேளுங்க. டிவியை பாருங்க. ட்ரை பண்ணிக்கிட்டே பார்க்கல. டிவியை பாருங்கம்மா, ஐயா சொல்லுவாரு. பொதுவான கேள்வி. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு, என்ன மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ஒரு கேட் சென்டர்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் ஒன்று எடுத்து பண்ணியிருந்தாரு அப்படின்னா இவருக்கான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் வந்து இந்த PWW மூலியமா நாங்கள் பிளேஸ்மெண்ட் வேர்ல்டு வைட் மூலியமா நாங்கள் இவர் போய் கோர்ஸ் முடிச்சிருக்காரு. இந்த கோர்ஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணியிருக்கணும். எங்கள் கரிக்குலம்ல அந்த ப்ராஜெக்ட் காட்ட வேண்டியிருக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணியிருக்கணும். இவர் போய் PWW எங்கள் ரெஸ்யூமை போய் அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு அவங்க சொன்ன மாதிரி அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, மேபி என்ன காரணத்தினால நம்மளுக்கு தெரியல, மேபி அவருக்கு வந்து வேற ஏதாவது கோர்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், ஃபோர்ஸ் பண்ணி மெக்கானிக்கல் படிக்க சொல்லியிருக்கலாம். ஸோ அவருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், அவரோட பேஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, அவங்க எது விருப்பப்படுறாங்க அப்படின்னு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கு. அவங்கவுங்க பேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கோர்சஸ் எடுத்து அதில் அவங்க கேரியரை டெவலப் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா இன்னைக்கு எல்லாருக்குமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டு. அதுக்கு அதை நான் சொல்லிக்க விரும்புறேன். ரைட். ஓகே. நம்ம இந்த டிஜிட்டல் இந்தியா பத்தி பேசிட்டு இருந்தோம். அந்த ஆமா. ஸோ ஆக்சுவலாக அந்த மாதிரி இந்த நீங்க இந்த நெட்வொர்க்கிங் ரிலேட்டட் கோர்சஸை பத்தி பேசிட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு நாங்கள் கேட் சென்டர் லைவ்வேர்ல நாங்கள் சொல்லியிருந்த மாதிரி இன்னைக்கு எத்திக்கல் ஹேக்கிங், ஹேக்கத்தான் அப்படின்ற இந்த மாதிரி இன்னைக்கு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹேக்கிங் அப்படின்றது வந்து எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்றது பெரிய விஷயம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கான ரிலேட்டடான கோர்சஸ் இதெல்லாம் லேட்டஸ்ட்டாக இன்னைக்கு வந்த விஷயங்கள். செக்யூரிட்டி கோர்சஸ், நெட்வொர்க்கிங் செக்யூரிட்டி, எத்திக்கல் ஹேக்கிங், C++, இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் நாங்கள் எங்கள் லைவ்வேர்ல ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ அப்ராட்ல சில விஷயங்கள் சினர்ஜி அப்படின்ற எங்களோட இன்னொரு பிராண்ட்ல வந்து 5S, 6 Sigma, கைசன் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரம் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க, PMP சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த PMP சர்டிஃபிகேஷன்லாம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற IT இண்டஸ்ட்ரி, சிவில் இண்டஸ்ட்ரியில் இருக்க சர்டிஃபிகேஷன் ரொம்பவே மேண்டேட்டரியாக இருக்கும் 100% அவங்களுக்கு. ஸோ அவங்க இந்த கோர்சஸ்லாம் எடுத்து படிக்கலாம். ஸோ இது வந்து எல்லாமே இன்னைக்கு நான் சொல்றது இட்ஸ் அ குளோபலைஸ்டு வேர்ல்டு. இன்னைக்கு நான் சொல்றது வந்து இன்னைக்கு அவங்க ஒரு கம்பெனியில் வேலைக்கு பண்ண போறாங்க அப்படின்னா மேபி 1 இயருக்கு அப்புறம் 2 இயருக்கு அப்புறம் அவர் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக அப்ராட் அனுப்புவாங்க. ஸோ அந்த அப்ராடுக்கு அனுப்பும்போது அவங்க இந்த சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அப்போ வந்து இப்போ நான் US போகிறேன் அப்படின்னா அந்த USக்கான சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் எனக்கு வேணும். ஒரு ஆத்தரைஸ்டு ட்ரைனிங் சென்டரில் படிச்சிருக்கணும். இந்த மாதிரி PMP ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் போகிறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து PMP சர்டிஃபிகேஷன் இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க இண்டஸ்ட்ரியில். நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒரு கம்பெனியில் டெப்யூட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆன்சைட்டில் பார்க்க போறீங்கன்னா இந்த PMP சர்டிஃபிகேஷன் இருக்கா, மேண்டேட்டரியாக வேணும்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கான பயிற்சிகள்லாம் நாங்கள் எங்கள் சினர்ஜி அப்படின்ற பிராண்ட் மூலியமாக நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ எவ்ரிதிங் இஸ் அப்டேட்டட். ஆக்சுவலாக எவ்ரி கரிக்குலம் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் குளோபலைஸ்ட் வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்கள் கரிக்குலமை நாங்கள் ட்வீட் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்து ஒரு நேர் மதுரையிலிருந்து ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க. ஷர்மிளா, வணக்கம். வணக்கம் ஷர்மிளா. வணக்கம் சார். தொடர்ந்து பேசுங்க, சொல்லுங்க உங்க கேள்வி கேளுங்க. நான் வந்து மதுரையில இருந்து பேசுறேன். என் பேர் கர்மிளா. சொல்லுங்க. நான் வந்து பையன் வந்து +2 இப்ப எழுதி இருக்கான். சரிங்கம்மா. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிச்சான், கம்ப்யூட்டர் மேக்ஸ் ஸ்கூல்ல இருந்து. அடுத்து வந்து இன்ஜினியரிங் படிக்கிறது அவன் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டான். சரிங்க. அடுத்து என்ன எடுத்து படிச்சா அவனுக்கு நல்ல BBA பண்ணலாம்னு சொல்றான். அது படிச்சா நல்லதா, அது படிக்கலாமா?
எந்த காலேஜ்ல சேரலாம், என்ன கோர்ஸ், அந்த விவிலே பல இது இருக்குல்ல, அது எதை எடுத்தா நல்லதுங்கிற மாதிரி கேட்குறேன். +2 முடிச்சிட்டு கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் எடுத்து +2 முடிச்சிருக்காரு. கேள்வி. ஓகே ஓகே. +2 முடிச்சுட்டு அவர் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம். இப்போ இன்னைக்கு இதுலயே பாத்தீங்கன்னா ஐடி இன்டகிரேட்டட் அப்ளிகேஷன் எம்எஸ்சி இன்டகிரேட்டட் 5 இயர் கோர்சஸ் வந்துருச்சு. ஆமா, எம்எஸ்சி எம்எஸ்சி ஐடி இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான கோர்சஸ் எடுத்துட்டு கூடவே ஒரு சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக நான் சொன்னது வந்து எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங். இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரி வந்து ஐடி இண்டஸ்ட்ரி வந்து ஆட்டோமேஷன் ரிலேட்டடாக போயிட்டு இருக்கு. நம்ம பார்த்தோம் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் யாரா வேணா இருக்கட்டும், அடுத்த இண்டஸ்ட்ரி எங்கே போக போகுதுன்னே தெரியல. விசா ப்ராப்ளம் இருக்கு, ஒரு சைடில் வந்து இண்டஸ்ட்ரி ஆட்டோமேஷன் சொல்கிறோம், அதாவது லோவர் எண்ட் ஜாப்ஸ்லாம் ரீப்ளேஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து மாணவர்கள் ஏன் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏன் அவங்க ஃபேஸ் பண்றாங்க, வேலை இல்லைன்னு சொல்றாங்கன்னா இண்டஸ்ட்ரி வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ தே ஆர் கோயிங் டு த நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு எல்லா இண்டஸ்ட்ரியுமே ஆட்டோமேஷன் போயாச்சு. ஸோ இப்போ இன்னைக்கு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியே நம்ம வந்து முன்னாடி கோடிங் அப்படின்ற ஒரு இருந்தது, இன்னைக்கு கோடிங் ஜாபே இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ்ல கிடையாது. இண்டஸ்ட்ரி ஆட்டோமேஷன் ஆயிட்டு இருக்கு. அதாவது லோவர் எண்ட் ஜாப்ஸ் ஆர் பீயிங் ரீப்ளேஸ்ட், லோ எண்ட் ஸ்கில் ஜாப்ஸ் ஆர் ரீப்ளேஸ்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மாணவர்களும் இதுக்கான ஹையர் எண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை அவங்க ஜம்ப் போகணும், இல்லைனா அவங்க வந்து they will be left out. ஸோ அவங்க கோர்சஸ் பேசிக்கா எடுத்துட்டு they have to go for very certification programs. ஓகே, இண்டஸ்ட்ரியில என்ன நீட் இருக்குங்கிறதையும் அவங்க அப்டேட் பண்ணிக்கணும். அந்த சப்ஜெக்ட் அப்டேஷனோட அந்த அப்டேஷன் பண்ணி டெஃபினட்டா இருக்கணும். ஏன்னா நீங்க இந்த மாதிரி நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ரேட்டிங் பாக்குறது இல்லையா, 5 ஸ்டார் ரேட்டிங்கா 3 ஸ்டார் ரேட்டிங்கா அப்படின்னு. அதே மாதிரி தான் இன்னைக்கு மாணவர்களும் ஸோ அவங்க சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இந்த மாதிரி எம்சிஎஸ்சி சிசிஎன்ஏ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோர்சஸ்க்கான ஒரு சர்டிஃபிகேஷன் இருந்து இண்டஸ்ட்ரியில அதை அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்க முடியும். இன்னைக்கு திறமை ரொம்ப முக்கியம். அதாவது இன்டர்வியூன்றது ஒரு சந்தர்ப்பம், நம்மளுக்கான ஒரு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி. இட்ஸ் ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நம்ம சொல்வோம். ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் ஒன்லி ஒன்ஸ். ஸோ இவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த 15 to 20 மினிட்ஸ் அந்த இன்டர்வியூல அவங்க திறமைகளை அவங்க எப்படி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் இது அவங்களுக்கான கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். மெயினா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு படிக்கிற ஒரு மாணவர்னா எனக்கு எந்த கோர்ஸுமே இல்லைன்னா அந்த கான்ஃபிடன்ட் இருக்காது அவர்கிட்ட. பட் ஒரு அந்த சமுதாயத்தை ஃபேஸ் பண்ற, சொசைட்டியை ஃபேஸ் பண்றதுக்கான ஒரு கான்ஃபிடன்ஸை வந்து இந்த கோர்சஸ் அவங்களுக்கு கொடுக்கும். அடுத்து ஒரு செங்கல்பட்டுல இருந்து ஒரு நேயர் சுபஸ்ரீ. வணக்கம் சுபஸ்ரீ. வணக்கம் சுபஸ்ரீ, சொல்லுங்க, இணைப்புல இருக்கீங்க. நான் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கேன். சொல்லுங்க. ஈசி படிக்க போறேன். அதுக்கு வந்து கேட் சென்டர்ல என்ன கோர்ஸ் எடுக்கணும்? ஓகே, எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷனா? ஓகே, நல்ல கேள்வி. ஐயா சொல்லுவாரு, கேளுங்க. இப்போ எலக்ட்ரானிக்ஸ் துறையை எடுத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இது வந்து அடுத்த பிக், நான் சொன்ன மாதிரி நம்ம இன்னைக்கு ஏரோஸ்பார்க்ஸ் நம்மளோட பிளான்ட்ல பண்றோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 2-3 எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி உள்ள செட்டப் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஒரு ஏரோஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து நிறைய எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட பொருட்கள், ஏவியானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ்ல நாங்க எங்க லைவ்வேர் பிராண்ட்ல வந்து நாங்க வந்து எம்பெடட் சிஸ்டம்ஸ் அப்படி சொல்லி தரோம். ஸோ எம்பெடட் சிஸ்டம்ஸ் முடிச்சவங்க வந்து சி ப்ரோக்ராமிங் வித் எம்பெடட் சிஸ்டம்ஸ் நாலேஜ் படிச்சாங்கன்னா ரோபோட்டிக்ஸ் மாதிரியான அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு எதுவுமே வந்து தனியாக யூஸ் பண்ண முடியாது, எல்லாமே டொமைன் ஓரியன்டாக போயிடுச்சு இன்னைக்கு. அதே மாதிரியே விஎல்எஸ்ஐன்னு சொல்லுவோம், விஎல்எஸ்ஐ கோர்சஸ். இது வந்து சிப் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, போர்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி எங்ககிட்ட வந்து ஆர்கேட் இந்த மாதிரி கோர்சஸ் இருக்கு, பிசிபி டிசைனிங் கோர்சஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த கோர்சஸ் எடுக்கலாம் அவங்க. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டதுக்கு இதுலேயே மேட்லேப் அப்படின்ற ஒரு கோர்சஸ் இருக்கு. ஸோ இதுவும் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ இந்த கோர்சஸ் நீங்கள் எந்த அவங்க லைவ்வேர் பிரான்ச், எங்கள் கேட் சென்டரில் இருக்கிற லைவ்வேர் பிரான்ச் எந்த பிரான்ச்சில் போய் அப்ரோச் பண்ணாலும் இந்த கோர்சஸை பற்றி அவங்க கிளியராக விளக்கம் சொல்லுவாங்க. இன்னைக்கு எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், ஃபியூச்சரில் டெஃபினட்டாக பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஸோ அதுக்கான பயிற்சிகள். ஓகே சுபஸ்ரீ, நீங்கள் இந்த உங்களுக்கு தகவல் கூட வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.catcenter.com அந்த வெப்சைட்டில் கூட நீங்கள் போய் சர்ச் பண்ணிக்கலாம். உங்கள் நியர்பை கான்டாக்ட்ஸ் எடுத்துக்கலாம், அந்த பிரான்ச்சஸ் கான்டாக்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுதான் உங்களுக்கு பின்னாடி டிஸ்பிளே கொடுத்துருக்கோம். அந்த நம்பர்ஸ் டோல் ஃப்ரீ நம்பரும் அது கொடுத்துருக்கோம் டிஸ்பிளே பின்னாடி. அண்ட் அந்த நம்பரை பார்த்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன், எனி டவுட்ஸ், எப்போ கோர்சஸ், என்ன டைமிங், எப்போ என்ன மாதிரியான இது உங்களுக்கு அங்கே அட்டன் பண்ணுவாங்க சம்மந்தப்பட்ட நபர்கள்ட்ட நீங்கள் தெளிவாக உங்களுடைய சந்தேகத்தை கேட்டுக்கலாம். சார், இப்போ நம்ம தொடர்ந்து பேசும்போது இப்போ இன்ஜினியரிங் தாண்டி கொஞ்சம் வருவோம். இப்போ இந்த +2 முடிச்சவங்க எல்லாருக்குமே ஒரு டெக்னாலஜி தெரிஞ்சுக்கணும், அந்த பேசிக் டெக்னாலஜி. நம்ம என்ன ஒரு மொபைல் ஆண்ட்ராய்டு மொபைல் கூட யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு காம்ப்ளிகேட்டடான செட்டப் இருக்கு உள்ள. அதை நம்ம அப்படி பார்க்குறோம். ரொம்ப சின்ன சின்ன பசங்களாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுறாங்க. இப்போ அது மாதிரியும் கூட +2 முடிச்சவங்க, மற்ற டிப்ளமோ முடிச்சவங்க, அவங்களுக்குலாம் என்ன மாதிரியான கோர்சஸ் நம்ம எங்கள் கேட் சென்டரில் வந்து நாங்கள் பிளாட்ஃபார்ம் டிசைன் பண்ணது எப்படின்னா எந்த துறையை சேர்ந்தவர்களும் வந்து இந்த கோர்சஸை படிக்கலாம். அதாவது இப்போ சொல்ற மாதிரி ஒரு பிஎஸ்சி முடிச்சிருக்கேன், எனக்கு இன்ஜினியரிங்னா என்னன்னே தெரியாது, ஆனால் என்னால் இந்த கோர்ஸ் படிக்க முடியுமா,
எங்களோட கோர்ஸ் வந்து அந்த மாதிரி தான் நாங்கள் டிசைன் பண்ணியிருப்போம். ஓகே. ஒரு பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ அதாவது இது வந்து கான்செப்சுவல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பேசிக்ஸ். இப்போ இந்த மாதிரி மாணவர்கள் ஒரு மாணவர் வரார் அப்படின்னா நாங்கள் எடுத்த உடனே காம்ப்ளிகேட்டட் மாடல் டிசைன்லாம் கொடுக்க முடியாது. ஸோ அவருக்கு ஒரு பேசிக் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து ஆரம்பிப்போம். இன்ஜினியரிங்னா இப்படி இருக்கும், இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸை பற்றி பேசிக் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்து எங்களோட கிளாஸஸ் அப்படி தான் போகும். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ஓரியன்டாக ஒரு கமாண்டை எடுத்துட்டு அந்த கமாண்டை அப்புறமா அப்ளிகேஷன் ஓரியன்டாக எப்படி நீங்கள் கொண்டு வர முடியும், ஒரு மாடலில் எப்படி நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதை நாங்கள் பேசிக்காக சொல்லிக் கொடுப்போம். அதுக்கப்புறமா இதை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ எங்களோட எல்லா கோர்சஸ்லையுமே வந்து தியரி செஷன் ப்ராக்டிக்கல் செஷன் இருக்குது. ஸோ அவங்க கன்ஃபார்மாக எங்களோட லேப் செஷன்ஸை யூஸ் பண்ணி அவங்க ப்ராக்டிக்கல் மாடல் பண்ணி தான் ஆகணும். ஒரு தியரி முடித்த உடனே ப்ராக்டிகல்ஸ் இருக்கும். ப்ராக்டிக்கல் முடித்த கையோட ஒரு குறிப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க கோர்ஸ் முடிக்கும் போது ஒரு ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்கும். அவங்களுக்கு புக்கு அவங்களோட கோர்ஸ் மெட்டீரியலில் ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண வேண்டியதுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் அவங்க சப்மிட் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ நான் எவ்வளோ படிச்சிருக்கேன், நான் படித்தது எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்ற விஷயம். ஸோ இன்னைக்கு நம்ம சொல்றது விஷயம் அதுதான். இன்னைக்கு இந்த கம்பெனிக்கு ஒருத்தர் வேலைக்கு போக போறாரு அப்படின்னா இந்த விஷயம் இதுதான் பேசிக் நம்ம சொல்ற விஷயம். எங்களோட ட்ரைனிங் வந்து நாளைக்கே நம்ம வந்து ஒருத்தரை உருவாக்க முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும். ஒரு 20 கிளாஸ் 30 கிளாஸ் ட்ரைனிங் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ஒரு கம்ப்ளீட்னஸ் கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த நம்ம கொடுக்குற இந்த பேசிக் ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணாதான் இண்டஸ்ட்ரிக்கு அவங்க எம்ப்ளாயபிளா அப்ரோச் பண்ணவே முடியும். ஏன்னா இண்டஸ்ட்ரியில வந்து இதோட இன்னும் ஒரு ஸ்டெப் ஹெடா இருப்பாங்க. இது தெரியாம நீங்க இண்டஸ்ட்ரிக்கு போனீங்கன்னா அங்க நீங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. இன்னைக்கு நிறைய மாணவர்கள் அங்கதான் கஷ்டப்படுறாங்க. ப்ராப்பர் ட்ரைனிங் எடுத்துக்காததுனால அவங்க இண்டஸ்ட்ரிக்கு இன்கம்ப்ளீட்டா போகும்போது அவங்க அந்த ரிக்குவயர்மெண்ட் அங்க ஃபுல்ஃபில் பண்றது இல்லை. ஏன்னாக்கா இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில வந்து யாரும் வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றது கிடையாது. இன்னைக்கு உனக்கு ஒரு ப்ராஜெக்ட்னா நான் 2 வீக்ஸ்ல நான் உனக்கு ஒரு ப்ராஜெக்ட்ல நான் டெப்யூட் பண்ணிடுவேன் அப்படின்ற சொல்றாங்க. ஸோ அதனால அவங்க வந்து ப்ராப்பர் பயிற்சிகள் எடுத்து இண்டஸ்ட்ரிக்கு போனாதான் அவங்க வந்து கம்ப்ளீட்னஸ் கிடைக்கும். நிச்சயமா நல்ல தகவல் எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். அருகில் உள்ள கேர் சென்டருக்கு போயிட்டு இருக்கிற அந்த சம்மர் டைம்லயோ உங்களுடைய வீக் எண்ட்ஸ்லயே கூட இந்த மாதிரி நீங்க கோர்சஸ் வந்து யூஸ் பண்ணி உங்களுடைய நாலேஜை வளர்த்துக்கலாம். டெக்னிக்கலாவும் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்துக்கலாம்ங்கிறதுக்காக ஐயா அவர் சொல்லியிருக்காரு. ஒரு பரத்னு ஒரு நேர் காத்துட்டு இருக்காரு. வணக்கம் பரத், வெள்ளூர்ல இருந்து பரத். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. சார் நாங்க வந்து இப்போ இன்ஜினியரிங் நான் 2013 முடிச்சிட்டேன் சார். சரிங்க சார். நான் எலக்ட்ரிக்கல் முடிச்சிருந்தேன். பிஇல எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட். 2013 இருந்து பாத்தீங்கன்னா நான் எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா .NETல ஒர்க் பண்ணேன் சார். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல ஒர்க் பண்ணேன். நான் வந்து இப்போ எனக்கு அந்த கான்ஸ்டன்ஸ் எதுவுமே வரல சார். எல்லாம் எப்படி சொல்றதுன்னா ஒவ்வொரு கோர்ஸா மாத்தி தான் சார் நான் போயின்னு இருக்கேன். ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கேட் கோர்ஸ் ஒன்று படிக்கலாம்னு இருக்கேன் சார். ஓகே, ஸ்டேபிளா ஒரு கேட்ல ஒரு கோர்ஸ் படிக்கணும். ஓகே ஓகே. ஆமா சார், கேட்ல தான் சார் நான் படிக்கணும். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் முன்னெல்லாம் கொஞ்சம் மாறி இருந்தது சார். ஸோ இப்போ அந்த ஒரு கேட் கோர்ஸ் படிச்சுட்டு அதுலயே லைஃப் செட்டில் ஆகலான்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு சார். ஸோ அதை கேட் படிச்சாக்க என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் அப்படின்றதுக்காக கேட்டேன் சார். இப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எலக்ட்ரிக்கலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஒரு இதில் கல்ஃபில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கும், இந்தியாவிலேயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸோ இதில் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட கோர்சஸில் வந்து நாங்கள் வந்து பேசிக் ஆட்டோ கேடில் ஸ்டார்ட் பண்ணிட்டு எலக்ட்ரிக்கல் கேட் கோர்ஸ் அப்படின்ற ஒரு எலக்ட்ரிக்கல் டிசைனிங் கோர்ஸ் ஒன்று இருக்குது. எலக்ட்ரிக்கல் கேட் அண்ட் டிசைனிங் கோர்ஸ், எலக்ட்ரிக்கல் கேட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கோர்ஸ் படிக்கலாம். இதுக்கு மேலே அவர் இன்னும் அவரோட கோர்ஸை நானும் ரிஃபைன் பண்ணணும் அப்படின்னும் போது இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியில் வந்து ஆட்டோமேஷன், மிஷின் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து PLC SCADA அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ HMDI PLC SCADA அப்படின்ற விஷயம் இது வந்து எங்கள் லைவேர் அப்படின்ற பிராண்டில் நாங்கள் இந்த PLC SCADA கோர்ஸும் பண்ணுறோம். ஸோ இவருக்கு இதுதான் நான் டெஃபினட்டாக போக போகிறேன், இந்த இண்டஸ்ட்ரியில் தான் நான் வந்து வேலை வாய்ப்புகள் பார்க்க போகிறேன் அப்படின்னா இவர் வந்து எலக்ட்ரிக்கல் கேட் PLC SCADA படித்து ப்ராஜெக்ட் பண்ணி he can become an employable engineer in electrical field. ஓகே. அதுக்கு டியூரேஷன் சார்? இது கோர்ஸ் டியூரேஷன் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆவரேஜா வந்து உங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் கேட் கோர்ஸ் மட்டுமே உங்களுக்கு வந்து ஒரு 10 கிளாसेस இருக்கும். 10 hours, அதாவது 20 hours தியரி 20 hours பிராக்டிகல் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு வொர்க் போயிட்டுக்கிட்டே பார்ட் டைமா பண்ண முடியுமா? தாராளமா. எங்க கோர்சஸ் எல்லாமே அப்படிதான். இட்ஸ் 2 hours கோர்சஸ், 4 hour கோர்சஸ், 8 hours ப்ரோக்ராம் அப்படின்ற டிசைன் பண்ணிருக்கோம். தொழில் வருமானம் பாதிக்காம அவங்க சைடா அந்த கோர்ஸ் படிச்சு எனி டைம் மார்னிங் from 10 to ஈவினிங் 8:30 வரைக்கும் எங்களுக்கு பேட்சஸ் இருக்கும் சென்டர். அந்த சென்டர்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த பேட்சஸ் என்ன மாதிரி பேட்சஸ் வேணும், பார்ட் டைம் பேட்சஸ் இல்ல வீக்கெண்ட் பேட்சஸ் வேணும் எனக்கு, இல்ல இன்டென்சிவ் கோர்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணணும் அப்படின்னா நாங்க பண்ணிட்டு வரோம். ஓகே. ஸோ அதே மாதிரி இது மட்டும் இல்லாம பயிற்சிகள் வந்து நாங்க வந்து
கம்பெனிஸ்க்கும் நாங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு வரோம், கார்ப்பரேட் ட்ரைனிங் தனியா கொடுத்துட்டு வரோம். ஸோ எங்களோட கரிக்குலம் ஏன் அப்டேஷன் இருக்கு அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னா, நாங்க ரெகுலர் கார்ப்பரேட் ட்ரைனிங் கொடுத்துட்டு வரதுனால கார்ப்பரேட் பீப்புளோட எக்ஸ்பெக்டன்சி என்ன இருக்கு, அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, அடுத்தது அவங்க ஃபீல்ட்ல என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க, என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்ற விஷயம் எங்களுக்கு தெரியறதுனால நாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியா எங்களால அப்டேட் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாம இன்ஸ்டிடியூஷனல் ட்ரைனிங் தனியா இருக்கு. ஸோ சில காலேஜஸோட டை அப் பண்ணி, இன்னைக்கு வந்து சென்னையில இருக்கிற டாப் காலேஜஸோட நாங்க டை அப்ல இருக்கோம், பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸோட தான். ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷனல் டை அப்ஸ் மூலியமா ஒரு தனி விதமான ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கு, கார்ப்பரேட் ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கு. அது இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய இதை கொடுக்கும், பண்ணிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் செக்டார் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கோம் தனியா. ஸோ இந்த மாதிரியான பயிற்சிகள் நாங்க டிஃபரெண்ட் டொமைன்ஸ்க்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகே சார், ஃபைன் சார். இப்போ இந்த இவங்க அந்த உங்களுடைய கோர்சஸ் எல்லாமே அந்த யூனிக்கான கோர்சஸ், ரொம்ப நல்ல பவர்ஃபுல் கோர்சஸ் சொல்ல போனால் நீங்கள் சொல்ல வச்சு பார்க்கும்போது. அண்ட் சர்டிஃபிகேஷன் எப்படி சார் கொடுக்குறீங்க? எது டெஸ்ட் வச்சு சர்டிஃபிகேஷன், அது எப்படி அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு? ஆக்சுவலாக வந்து இந்த டிசைன் கோர்சஸ் வந்து நாங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து மாணவர்களுக்கு பயிற்சிகள், அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க வந்து பயிற்சிகள் எடுத்துக்கிறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்க வந்து இண்டஸ்ட்ரியில் அந்த ப்ராஜெக்டில் ஷைன் ஆவாங்க. ஸோ இதில் வந்து நாங்கள் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் அவங்க எவ்வளோ டியூரேஷன் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நாங்கள் எங்களோட இதில் பார்க்குறோம். அப்படியும் சில மாணவர்கள் இல்லை எங்களுக்கு சர்டிஃபிகேஷன் வேணும், நாங்கள் இதில் எவ்வளோ நாங்கள் வந்து படிச்சிருக்கோம், எங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குன்னு நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எங்கள் கேட் சென்டர்லேயே C-Cube அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது மூலியமாக சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் நாங்கள் இந்த கோர்சஸ் எல்லா கோர்சஸ்க்கும் நாங்கள் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் வழங்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த C-Cube ப்ரோக்ராமில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கோர்ஸ் முடித்த மாணவர்கள் இந்த C-Cubeல போய் சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் அட்டன் பண்ணி அவங்க அதில் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறாங்க என்னன்றதை தனி சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே சார். சார் இப்போ ஃபைன், இப்போ இங்கே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ட் ஒரு இந்தியாவே எடுத்துட்டா கூட என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம இப்போதைக்கு ப்ரெசென்ட்ல இருக்கு? இதனுடைய அடுத்த கட்டம் CAD எப்படி இதை சப்போர்ட் பண்ணும்? ஏன்னா எல்லாருக்குமே இந்த கேள்வி, இப்போ படிக்கிறவங்களுக்கும் சரி, இப்போ +2 முடிச்சுட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்கும் சரி, இப்போ உள்ளதும் இன்னும் அந்த 5 இயர்ஸ் அந்த டேர்ம்ல என்ன மாதிரியான ஒரு, நீங்க சொன்னீங்க இப்போ அது வரப்போகுதுன்னு சொல்லி சென்னையில, அதையும் சேர்த்து அப்படியே ஒரு முழுமையான ஒரு ஸ்கோப் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், growth ஸ்கோப் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னைக்கு ட்ரெமெண்டஸா இருக்கு. நான் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியாவோட டேலண்ட்டை பார்த்து இன்னைக்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வெளிநாடுகளே வந்து இன்னைக்கு வந்து எங்களோட ஒர்க்கர்ஸ் இவங்க ரீப்ளேஸ் பண்றாங்க அப்படின்ற லெவல்ல போயிட்டு இருக்கு. இன்னைக்கு யூஎஸ்ல வேணான்றாங்க, ஆஸ்திரேலியா வேணான்றாங்க, சிங்கப்பூர் வேணான்றாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து எங்க போனாலும் வந்து அதாவது இந்தியன் ஒர்க்கர்ஸ் ஆர் ரீப்ளேசிங் தேர் கண்ட்ரி பீப்புள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுல ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, அப்போ நம்மளோட இந்தியாவில் இருக்கிற இன்ஜினியர்ஸ் வந்து ரொம்ப திறமைசாலிகளா இருக்காங்க. அதை பார்த்து மற்ற கண்ட்ரிஸ் டேலண்ட் அதிகமா இருக்குன்ற லெவல்ல பயப்படுறாங்க. ஸோ அப்போ இந்த டேலண்ட்டை நம்ம பாசிட்டிவா நம்மளோட growth அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணிக்க முடியுன்றதை பார்க்கணும். இன்னைக்கு நிறைய மாணவர்களுக்கு வந்து பேட்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நீங்க தான் சொன்ன மாதிரி இங்க கோர்ஸ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரொஃபஷன், இன்ஜினியரிங்ன்றது ஒரு ப்ரொஃபஷன். ஸோ அவங்க ஒரு ப்ராப்ளம் எடுக்கலாம், சொசைட்டில ஏதாவது ஒரு ப்ராப்ளம் எடுத்து, இன்னைக்கு நம்ம கவர்மெண்டே வந்து நிறைய ப்ராப்ளத்துக்கான ஒரு சொல்யூஷன் கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஒரு ப்ராடக்ட் இவங்க டிசைன் பண்ணி பேட்டன் பண்ணி இவங்க ஓனா ஒரு கம்பெனியை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் இந்த கோர்சஸ் படிச்சா அவங்களுக்கு கிடைக்கும். ஆனா அதுல வந்து நிறைய பேஷன், டெடிகேஷன் வேணும். இன்னைக்கு நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, மாணவர்கள் பாத்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் ஃபண்டிங் கூட கவர்மெண்ட் பண்றாங்க, பிரைவேட் பண்றாங்க, பேங்கிங்ல இருந்து ஃபண்டிங் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. நம்மளுடைய திறமையும் படிச்ச கல்வியையும் அதுல சிறப்பா பயன்படுத்தணும்னு சொல்றீங்க. நேஷனலுடைய டெவலப்மெண்ட்ஸ் டெஃபினட்டா இன்னைக்கு ஸ்கோப் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்கு. அதுக்கான முயற்சிகளை எடுக்கணும், கஷ்டப்படணும். அதாவது சொல்லுவோம், ஹார்ட் ஒர்க் அண்ட் பெர்ஸ்பிரேஷன் இருக்கணும், இன்ஸ்பிரேஷன் இருக்கணும், எவ்ரிதிங் ஹேஸ் டு பி தேர். இல்லனா இதுல நம்ம வந்து 50% ஒர்க்கை வச்சு நம்மளால எதுவுமே, நான் கோர்ஸ் படிச்சிருக்கேன் எனக்கு வேலை என்ன தேடி வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கான முயற்சிகள் நீங்க என்ன எடுக்கிறீங்க, நீங்க என்ன புதுசா நீங்க இன்வென்ட் பண்ண, என்ன பேட்டன் பண்றீங்க, புதுசா ஒரு ப்ராடக்ட் என்ன கிரியேட் பண்ணிருக்கீங்க. சோ நீங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வீட்டுல சும்மா உட்கார்றதோ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டே இருக்கணும். நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நிறைய மாணவர்கள் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராஜெக்ட்ஸ் மூலியமா ஃபார்மர்ஸ்க்கான புது கண்டுபிடிப்புகள் அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது, இந்த டெக்னாலஜி மூலியமா அசஸ் பண்ண முடியுமா, எப்படி? இந்த மாதிரி நேருடைய பொள்ளாச்சில இருந்து ஒரு நேருடைய கேள்வி கேட்டலாம். வணக்கம் சார். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. ஹலோ சார். வணக்கம் சார், சொல்லுங்க. ராஜ் பிரபு சொல்லுங்க. ராஜ் பிரபு சொல்லுங்க சார். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு தொடர்ந்து பேசுங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலைக்கு போறது பெஸ்ட்ங்க சார். வேலைக்கு போறது பெஸ்ட்
சார் இல்ல ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு போறது பெஸ்ட்? ஏரோஸ்பேஸ். ஓகே, அவர் மெக்கானிக்கல் படிச்சா பெஸ்டா ஏரோஸ்பேஸ் படிச்சா பெஸ்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இது கேள்விக்கான பதில் அவர் தான். ஆக்சுவலா அவருக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் முதல்லன்றத அவர் டிசைட் பண்ணணும். பேஷன் ரெண்டுக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஏரோஸ்பேஸ்ன்றது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலைஸ்டான சப்ஜெக்ட். இப்போ ஏரோஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வரப்போற க்ரோத் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இதுக்கான வளர்ச்சிகள் எங்கேருந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்ரோலேருந்து ரீசெண்டாக நானோ சேட்டலைட்ஸ் 103 நானோ சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து எல்லா நாடுமே பார்த்து இது வந்து ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி இவங்களால வந்து 103 சேட்டலைட்ஸ் ஒரே இதுல பண்ணது 37 சேட்டலைட் தான் மேக்ஸிமம் பண்ணது. இவங்க 103 சேட்டலைட்ஸ் எப்படி பண்ணாங்க? அதாவது கம்மி காஸ்ட்ல வந்து நம்மளோட இந்த ப்ராடக்ட்லாம் நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். இப்போ இஸ்ரோ வந்து அதை சாதிக்க முடியும்னு காமிச்சிட்டாங்க. ஸோ அப்போ அதிகமாக நிறைய பட்ச ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போ திருப்பி இந்தியாவுக்கு வரத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது மூலியமா நிறைய வரும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், ஏரோநாட்டிக்கல் வரப்போறது ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா இது எவ்ரி திங் கோஸ் வெல் நம்மளோட இந்த ஏரோ பார்க் சென்னையில் வரக்கூடிய ஏரோ பார்க் வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணக்கூடியது. பிசைட் சப்போர்ட் நீங்க சொன்ன மாதிரி ஐடி எலக்ட்ரிக்கல் எல்லாமே சப்போர்ட் பண்ணும், எல்லாமே இருக்கும். ஒரு டீம்ல ஒரு இன்ஜினியர்னு எடுத்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர், ஏவியானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாருமே தான் சேர்ந்து தான் அந்த இடத்துல ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கு. ஸோ ஏரோநாட்டிக்கல்ன்றது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்ட்ரீம். ஸோ அவர் வந்து ஏரோநாட்டிக்கல் மட்டும்தான் அவர் வந்து அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் பார்க்க முடியும். ஸோ அந்த ஏரோ இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம தேட முடியும். மெக்கானிக்கல் அப்படின்றது ஒரு மோர் ஜென்ரலைஸ்டு ஸ்ட்ரீம். ஸோ அவர் வந்து எந்த ஃபீல்டில் வேணாலும் அவங்க வந்து இதுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெஷலைசேஷன் பண்ணணும். ஒரு நான் வந்து பிஇ மெக்கானிக்கல் முடிச்சுட்டேன், எம்டெக் ஏரோநாட்டிக்கல், அவர் எம்இ ஆட்டோமொபைல், ஸோ அந்த மாதிரியான கோர்சஸை படிச்சு அதுக்கப்புறம் வேலை தேடிக்கலாம். ஸோ பிஇ மெக்கானிக்கல் வந்து மோர் ஜென்ரலைஸ்டு ஸ்ட்ரீம். இது முடிச்சாங்கன்னா அவங்க எந்த ஃபீல்டில் வேணாலும் அவங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஏரோநாட்டிக்கல்ன்றது ரொம்ப மோர் ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரீம் விச் ரிலேட்டட் டு ஏரோநாட்டிக்கல் இண்டஸ்ட்ரி. ஸோ அவங்க ஏரோநாட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் அவங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்க முடியும். ஓகே, ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான். இப்போ கிரைம் அப்படின்னு வரும்போது அதுக்கான அந்த சைபர் கிரைம்லாம் இப்போ அதை ஹேக் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள், இதில் செக்யூரிட்டி நீங்கள் பேசுனீங்க லாஸ்ட் டைம் சொல்லும்போது, இது மாதிரியான அப்ளிகேஷனில் ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தர் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது மாதிரியான ஏதாவது நம்ம கோர்ஸ் கொடுத்துருக்கோம் அதில்? இருக்குது சார். நம்ம லைவ் வயர் எங்களோட இதில் வந்து செக்யூரிட்டிக்காகவே தனியாக ஒரு நெட்வொர்க்கிங் அண்ட் செக்யூரிட்டிக்காக டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் நாங்கள் கோர்சஸ் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். பேசிக்லேருந்து ஆரம்பிச்சு இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நாங்கள் கோர்சஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்ற ஒரு கோர்சஸ் லான்ச் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த கோர்ஸ் படித்தாங்கன்னா இன்னைக்கு இந்த ஹேக்கிங் அப்படின்றது வந்து, அதாவது எத்திக்கல் ஹேக்கிங்ன்றது வந்து ஒரு எப்படி வந்து ஒரு பாஸ்வேர்டு இல்லாமல் எப்படி ஒரு விஷயத்தை ஹேக் பண்ணுறது அப்படின்ற விஷயம். ஸோ அது வந்து இன்னைக்கு அப்கமிங் ஃபீல்ட் நிறைய இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான கோர்சஸ் நாங்கள் எங்கள் சென்டரில் நாங்கள் டிரைவரில் நாங்கள் ட்ரெயின் பண்ணிருக்கோம். எனிபடி யாருனாலும் அதை படிச்சுக்கலாம். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ரிலேட்டட்ல இருக்கிறவங்க படிச்சாங்கன்னா ஃபியூச்சர் அவங்களுக்கு growth வந்து லாங் டேர்ம் growth வந்து நல்லா இருக்கும். ரைட், ஓகே. நேர்களே, உங்களுக்கு இன்னைக்கு நிகழ்ச்சியில் கல்வி வழிகாட்டியில் டெக்னிக்கல் ஹெட் கேட் சென்டருடைய டெக்னிக்கல் ஹெட் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் நிறைய தகவல்களை உங்களுக்கு கொடுத்துருக்காரு. உங்களுக்கு மேலும் தகவல்கள் வேணும்னா உங்களுக்கு அந்த காண்டாக்ட் நம்பர்ஸ் கொடுக்குறோம். அந்த நம்பர்ஸை வந்து நோட் பண்ணிக்கோங்க. 04445966110. இன்னொரு தொலைபேசி எண் 8433710107. இதை நோட் பண்ணிக்கோங்க. கேட் சென்டருடைய காண்டாக்ட் நம்பர்ஸ். உங்களுக்கு மேலும் எஜுகேஷன் சம்பந்தமாக கேட் சென்டர் சம்பந்தமான உங்களுடைய கோர்சஸ், உங்களுக்கு ஃபேக்கல்ட்டி, உங்களுக்கு என்ன நீங்கள் படிக்கிறீங்களோ, என்ன மாதிரியான சர்டிஃபிகேட் கோர்சஸ் அங்கே நடத்துகிறாங்க, உங்களுக்கு எது வேணும், எந்த டைமிங், பேட்ச் டைமிங், உங்களுக்கு அந்த காண்டாக்ட்ஸ் நீங்கள் வெப்சைட்டில் போனீங்கன்னா அந்த பிரான்ச் ஃபுல் லொகேஷன் அதில் வரும் இல்லையா? எல்லாமே இருக்குது சார். அந்த catcenter.com வெப்சைட்டில் போனாங்கன்னா அவங்க எங்களோட நான் சொன்ன விஷயம் எல்லாமே அதில் பதிவாயிருக்கும். நீங்கள் என்னென்ன சென்டர்ஸ் இருக்கு, சென்னையில் மட்டுமே 28+ சென்டர்ஸ் இருக்கு. இதோட எல்லா டீடைல்ஸ் அட்ரஸஸ் எல்லாமே அந்த ஃப்ரான்ச்சைசி வெப்சைட்ல போனாங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே. ஓகே நேயர்களே, பொறியியலில் ஒரு அடுத்த கட்டத்திற்கு உங்களை நகர்த்தி செல்ல கேட் சென்டர் உங்களுக்கு என்றும் உறுதுணையாக இருக்கும் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் நமக்கு மெய்ப்பித்து காட்டியிருக்கிறார். அவருடைய அந்த வகுப்புகளை நமக்கு சொல்லியும் அந்த அப்டேஷன் சொல்லியும் தெளிவான ஒரு இளைஞராக நமக்கு நிறைய தகவல்களை கொடுத்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பிச்சமைக்காக புதுகையின் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.